வாடா வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இன்னைக்கு சண்டே பிரியாணி பண்றோம், தயிர் வெங்காயம் வைக்கிறோம், சிக்கன் பொரிக்கிறோம். ஓகேயா? ஆரம்பிக்கலாங்களா? எங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. மொதல் வாட்டி பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் கறி வாங்க போகிறோம். ஓகேவா? முன்னாடி பொண்ணுங்களாம் போனோம், பயந்துட்டு போனோம். வீடு இருக்கிறவங்க இது பண்ணாங்க. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரம் விடுறதுக்குன்னே வருவாங்க பொறிக்கு பசங்க. ஓகே, பார்த்து எடுத்து வாங்கியாச்சு. 1 கிலோ வாங்கியாச்சு. நாங்கள் அங்கிட்டு கறி வாங்கின சாக்கில் எங்களுக்கு 2 பேரும் போய் மளிகை சாமான், மசாலா பொடி, எண்ணெய் அதெல்லாம் வாங்கிட்டாங்க. பிரியாணிக்கு முதல் தண்ணி தேவை, அதனால தண்ணிக்கு வாங்கியாச்சு. இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் கறி கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் பிரியாணி கூடிய மறந்துட்டான். திருப்பி போகிறேன். பிரியாணிக்கு எப்பயும் முதல் விஷயம் வெங்காயம். அதுதான் வெட்டிக்கிட்டு இருக்கு. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயிடுறேன். ஒரு தக்காளி 2 வெங்காயம் போதும்ட்டாங்க. நாங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, இப்போதான் புதுசாக குக்கர் வாங்கியிருக்கோம். அதனாலே மெயினாக பிரியாணி செய்யணும். ஸோ முதல்ல கறி வேக வைக்கிறதுக்காண்டி கறி குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, செவத்தை உடச்சு செவனையால நான் செவத்தை உடைச்சிட்டேன். நான் உடச்சதே நீ தான்டா. எப்படி இருக்குன்னா தெரியாது, எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். என்ன பண்றீங்க? நண்பர்களே, வெள்ளைப்பூடு உடிக்கிறோம். கறியை வேக வச்சாச்சு. வெந்திருக்கா வேகலான்னு எங்களுக்கு தெரியாது. மொதல் வாட்டி பண்ணியிருக்கிறோம். இப்போ இல்லை சிக்கன் பிரியாணிக்கு நிறையான்னு சொல்கிறாங்க. அதான் 2 இஞ்சி தாங்க கொடுத்தேன். 2 மணி நேரமாக அறுத்துட்டு இருக்கிறான். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. கான்ஃப்ளவர், இது மிளகா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். தெரியுமா? இஞ்சி போட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ண நல்லா நான் அப்படிதாங்க சொல்லுவேன். தனியாலாம் போடக்கூடாது. இது என்னதுடா? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா தானே போதும்னு நினைக்கிறேன். அதில் 200 கிராம் பண்ண போட்டுருங்க. கறி மசாலா நம்ம கம்மியாக போட்டுக்குவோம். 2 பிரியாணி மசாலா தான்டா. மஞ்சத்தூள் அதில் வேற சாமி வேற 200 கிராம் தான் போட்டுருக்கு. 200 கிராமுக்குன்னு போட்டுக்கிட்டா அப்போ நல்லா இருக்குதுடா. பிரியாணி பொடி 2 வாங்கிட்டோம். 2யும் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு போதும். யாரும் எல்லாம் தெரிஞ்ச செஃப் மாதிரி பேசுறாங்க. அப்போ நீங்கள் பண்ணிட்டா ராகுல் செல்லம் பத்தியா தயிரே கல்லுப்பு கல்லுப்பு ரெண்டு செஃப் ரியாக்ஷன் பாக்குறாங்க. வெங்கடேஷ் போட்டு ஒரு ரியாக்ஷன் காரம் இல்லை. அதான் மிளகா பொடி போடுங்கனாலும் போடல. காரம் இல்லை. காரம் மஞ்சள் பொடி மிளகா பொடி பொடி வந்து விட்டது. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான முதல் விஷயம் சிக்கனை போடவும் போட்டாச்சு. 2வது விஷயம் முதல் விஷயம் ரைஸ். 2வது சிக்கனை போடவும். கவுத்துரா கலக்கு கலக்கு அரிசி போடுறேன். யாரா இருக்கு? ஓகே, அரிசியை போட்டாச்சு. கை எங்கே வச்சு நான் வாங்கிக்கிறேன். நான் சாப்பிடுவேன். அதுதானே மூராடே என்ன இப்பவே ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. என்னடா உம்மா கொடுக்குற? இந்த ஊர்ல சிக்கன் பொடின்னு தனியா சிக்கன் பொடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நாங்க மதுரை வாங்கிட்டு வந்து சிக்கன் மசாலா. மிளகா பொடி என்னடா? 1 2
போதும் போதும் போதும். உப்பு இஞ்சி பூண்டு பேசதான் இல்லை. போடு, அதில் பாதி போடு. பாதி போட்டா இது வந்து கரிசல் சும்மா சொன்னா ஏதாவது பண்ணிருக்காங்க. ஊற்றி விடு ஊற்றி விடு. முட்டை முட்டை மசாலா அதிகமாக. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தணும். என்ன வகையான டேஸ்ட்? மசாலா கிண்ட கேப்ல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மசாலா ப்ராப்பரா கிண்டியாச்சு. மசாலா இன்னும் முழுமையாக தடவப்படவில்லை. இந்த வீட்டில் வேலை செய்யும் போது கட்டடிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. காமிக்கவா? போய் ஃபோனை நோண்டுறான் பாருங்க. இங்கே ஒருத்தன் சும்மாவே இருப்பான். வேலை சொன்னால் மட்டும் மூக்கு மேலே கோவம் வரும். தயிர் வெங்காயத்துக்கு தேவையானது தயிர் தான். தயிர் வெங்காயம் ரெடி. இப்போ சிக்கன் பொரிக்க போகிறோம். அதுக்கான எண்ணெயாக வெங்காயம் ஊற்றுறோம். இப்போ சிக்கனை பொரிக்கிறோம். சிக்கன் மசாலா வேணா இருக்குங்க, சிக்கன் பொடி கிடைக்கலங்க. ஏதோ கெமிக்கல் இருக்கிறதுனால தடை பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாத்தாடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இத்தா தண்ணி போட்டா என்னங்க பாருங்க, மாட்டுக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. சிக்கன் வடை ஒரு பக்கம் பொரிக்க, ஒரு பக்கம் சாப்பிடும். வளமுண்டா இப்படியே கேஷெல்லாம் சாப்பிடாராம். என்ன தெரிகிறது? கருவேப்பிள்ளை அள்ளி போட போறேன். தெரிக்குமா தெரிக்கலையான்னு தான். செம்மையா இருக்குடா. உண்மையா இருக்கா? ஏண்டா இதான் பேசேன்டா. பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிக்குமா? மேட்சே வராத அளவுக்கு சூப்பரா, மேட்சே வராத அளவுக்கு அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் ஆக்ஷன் மேடம். பிரியாணி எப்படிடா இருக்கு? செம்மையா இருக்கு. செத்த பேரா நான் சொல்றேன். வாய் வரலங்க. ஓவா பண்ணிருக்க. நான் ரெண்டு அந்த குறை இருந்தாலும் சாப்பிட்ற அளவு இருக்கு. செம்மையா இருக்கு. சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. ஆட்டவா. Later that same evening. மதியம் பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ நைட் என்னன்னா கொஞ்சம் மிச்சம் இருந்த பிரியாணி, அது கூட நீ காமிடா. அதெல்லாம் பழம். ஆரஞ்சு பட்டர் கம்மி. வாழைப்பழம், ஆரஞ்சு பால் கம்மி. பால் நைட்டு டின்னர் முடிஞ்சு. இந்த மிச்சம் இருந்த பிரியாணி இருக்கு, அதை போட்டுருவோம். மிச்சம் பிரியாணி இருக்கு, ஆனா கறிதான் இல்லை. ஸோ அடுத்த வீடியோ ஹோம் ஃபுட் வரும். அதையும் பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமேல் பெரிய வீடியோ அப்லோட் ஆகும்.